Next, we are going to see the motion under a central force and conservation of angular momentum. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்ம ரொட்டேஷனல் மொமெண்டம்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த பிங்கிற பார்ட்டிக்கலில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எய்தர் டுவோர்ட்ஸ் திஸ் ஓ, அதாவது டுவோர்ட்ஸ் ஆர்ஜினோ இல்லைன்னா ஃபார் ஃப்ரம் ஆர்ஜின், இல்லை இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே இப்படி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல்ல வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நான் சொன்ன விஷயத்த அப்படியே இங்க நான் வேர்டிங்ஸ்ல எழுதுறேன். when the only force acting on a particle P is a force F vector directed toward or away from a fixed point O. The particle is said to be moving under a central force and the point O is referred to as the center of a force. இந்த இடத்துல அங்க சொன்ன அதே விஷயம் தாங்க. பார்ட்டிக்கல்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, வேற எந்த ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸுமே அந்த பார்ட்டிக்கல் மேல கிடையாது. அந்த பார்ட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், சரிங்களா, அந்த ஆர்ஜினை நோக்கி மூவ் ஆகிக்கிட்டு இருந்தாலோ இல்லைன்னா அந்த ஆர்ஜின்ல இருந்து விலகி போய்கிட்டு இருந்தாலோ தட் இஸ் மூவிங் அண்டர் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஆர்ஜினை தான் வந்து வி கால் இட் அஸ் தி சென்டர், சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கும்போது யூ மஸ்ட் கெட் த மொமெண்ட் கரஸ்பாண்டிங் டு திஸ் ஆர்ஜின் MO என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இது ஜீரோ அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், நம்மளுடைய டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஆல்சோ ஜீரோ. ஸோ டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஜீரோ ஃபார் ஆல் டைம். அப்படிங்கும்போது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா your angular momentum is a constant quantity, சரிங்களா. ஸோ இப்போ இங்க நம்ம டெரிவேஷன்ஸ் இந்த வேர்டிங்ஸா சொன்னதை let us write. Okay, so the angular momentum of a particle moving under a central force is constant in both magnitude and direction. சரிங்களா. இங்க h நாட் வெக்டர் அந்த ஆங்குலர் மொமெண்டமோட வெக்டரே கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இருந்துட்டு that is being constant both in magnitude as well as in momentum, சரிங்களா. so next we proceed further.
angular momentum definition recall பண்ணி we write one thing, that is conservation of angular momentum. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா r vector cross mv vector which is h naught vector, அதைத்தான் வந்து இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா position vector must be perpendicular to the constant vector h naught. ஓகே, இதுல இருந்து அந்த HO அப்புறம் அந்த ஃபிக்ஸட் பிளேன் நம்ம ஒரு பிளேன் நீங்க ஸ்டார்டிங்ல கன்சிடர் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதாவது ஆர் வெக்டரும் லீனியர் மொமெண்ட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பிளேன். அந்த பிளேனை கண்டுபிடிக்கிறதுக்கு இஃப் வி நோ த இனிஷியல் பொசிஷன் வெக்டர் அந்த இனிஷியல் வெலோசிட்டி, அந்த பிளேன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எதனால? அந்த இனிஷியல் வச்சே எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியுதுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் வி ஹேவ் சீன் நம்மளுடைய ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிறங்காட்டி தான். அடுத்தது ஆங்குலர் மொமெண்டமோட மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கங்காட்டி நமக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கு வந்து we can give this notation அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்லங்க. ஸோ இனிஷியல் பொசிஷன் என்னன்னு தெரியுது, இனிஷியல் வெலோசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னாலே இதுதாங்க அந்த வேல்யூவா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ there is some another way to express the conservation of angular momentum. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து மோஷன் ஆஃப் அ பார்ட்டி சென்ட்ரல் ஃபோர்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற மோஷன் ஆஃப் எனி பார்ட்டிக்கல் நம்மளால பேச முடியும். இதே வந்து போலாரில் பேசணும் அப்படின்னா, ஸோ இன் போலார் கோஆர்டினேட்ஸ் இதே விஷயங்களை இப்போ நம்ம பேசின அதே விஷயங்கள் நம்ம பேசும்போது வாட் வி கெட் இஸ் the HO வந்து mr² theta dot நம்ம எழுதுறோம், which is constant அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா your r² theta dot வந்து வாட் எவர் மேபி திஸ் கான்ஸ்டன்ட், அதை வந்து எம்மால டிவைட் பண்ணும்போது you get some other constant h, where your h is m upon h naught. சரிங்களா? ஸோ m upon h naught இந்த விஷயமா நம்ம எழுதி இருந்திருக்கோம். ஸோ let us have this as equation 1. இப்போ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, your equation 1 represents or this has a geometric representation geometric interpretation. ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, the radius vector sweeps, radius vector என்ன? OP vector. So sweeps across an infinitesimal. So infinitesimal அப்படின்னா very small அப்படின்னு அர்த்தம். Sweeps an infinitesimal area, that is dA. அது என்னங்கிறத calculate பண்ண முடியும். That is half times of r² d theta. As it rotates through an angle d theta. So இப்போ இதை வச்சுக்கிட்டு we define something called aerial velocity. ஸோ இப்போ அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, defining the aerial velocity of the particle
as the quotient dA upon dt we get aerial velocity, that is dA upon dt. dA க்கு வந்து என்ன வேல்யூ, half times of r squared, இந்த இடத்துல d theta upon dt அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரப்போகுது. So this is half times of r squared theta dot. So r squared theta dot தான் வந்து நம்ம h அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம். So it is going to be what, half times of h. இப்போ இதிலிருந்து நம்ம பார்த்துட்டோம்னா h may be written as 2 times of dA upon dt. இந்த dA upon dt ங்கிறது is nothing but aerial velocity. சரிங்களா? ஸோ twice the aerial velocity தான் வந்து நம்மளுடைய அந்த h வேல்யூவாக இருக்க போகுது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, so let me write down that too. When a particle moves under a central force, its aerial velocity is constant, right? So next we are going to talk about the concept of Newton's law of gravitation. இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ்ல ரெண்டு பார்ட்டிகல் ரெண்டு பாடி ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டு பாடிஸையுமே வந்து நம்ம எப்படி பார்ட்டிகல்ஸா கன்சிடர் பண்ண போறோம். ஒன்னுடைய மாஸ் வந்து பிக் எம்னு, இன்னொன்னுடைய மாஸை வந்து ஸ்மால் எம்னு எடுத்திருந்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, இது ரெண்டுமே வந்து ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ்ல தான் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேல் ஹேவ் சம் மியூச்சுவல் அட்ராக்ஷன். ஸோ அந்த மியூச்சுவல் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து வி டிஃபைன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எர்த் ஆகட்டும், நம்ம வாட் எவர் மேபி த ஆப்ஜெக்ட்ஸ் தட் யூ கன்சிடர் ஆன் எர்த். இப்போ இந்த இடத்துல வி ஹேவ் டூ பாடிஸ். சரிங்களா? இப்போ நமக்கு தனியா ஒரு மாஸ் இருக்கு, அதே மாதிரி நம்ம எர்த்துக்கும் தனியா ஒரு மாஸ் இருக்கு. இப்போ அரௌண்ட் நம்ம என்ன சொல்றது, சன்னை வந்து பேஸ் பண்ணி, அதை ஆரிஜினா பேஸ் பண்ணி அதை சுத்தி வந்து நம்ம ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு பாடி இருக்கு அப்படின்னா, எர்த்தோட மாஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம மாஸ் வந்து வெரி நெக்லிஜிபிள். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டு பாடிக்கு நடுவில், எர்த்துக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து we call it as a gravitational force. சரிங்களா? ஸோ they attract each other. ஸோ they attract each other அப்படிங்கும்போது with equal force. ஒன்னுக்கு வந்து பாசிட்டிவ்லி, இன்னொன்னுக்கு வந்து நெகட்டிவ்லி இருக்க போகுது. அந்த விஷயத்தை தான் வந்து நியூட்டன் வந்து அவரோட நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல சொல்லி இருந்திருக்காரு. ஸோ இப்போ அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து நம்ம நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னா, நியூட்டன்ஸ் law of universal gravitation, அதை வந்து we write it as F, which is gmm upon r squared. ஸோ இந்த இடத்துல இந்த F அப்படிங்கிறது என்னன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தோஸ் பாடிஸ். சரிங்களா? ரெண்டு பாடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தோஸ் டூ பாடிஸ். எம்ங்கிறது ஒரு பாடியோட மாசு, ஸ்மால் எம்ங்கிறது இன்னொரு பாடியோட மாசு, G அப்படிங்கிறது தான் வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். Here where G is a universal constant called the constant of
gravitation. So இதுக்கு வந்து they have done some experiments and found the values of G to be 66.73 plus or minus 0.03 multiplied with 10 to the power minus 12 m cube per kilogram second squared. ஸோ இதுதான் வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. இப்போ நம்ம ஏர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு வந்து 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அதை எழுதிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் சம் அப்ராக்சிமேட் வேல்யூ. சரிங்களா. ஏன் அப்படின்னா ஏர்த் வந்து ஸ்பியர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது இஸ் ட்ரூ டு ஒன்லி அ சர்டன் எக்ஸ்டென்ட். அது ஒரு ட்ரூ ஸ்பியர் கிடையாது. அப்போ சி லெவல் பேஸ் பண்ணி நமக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒவ்வொரு பிளேஸ்லயும் மாறிக்கிட்டே இருக்க போகுது. தட் இஸ் நாட் கோயிங் டு பி சம் ஃபிக்ஸட் குவான்டிட்டி. அப்ப அது மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துல வந்து நம்மளுடைய அந்த கான்ஸ்டன்ட் வந்து டிஃபர் ஆகும். அதனாலதான் அந்த பிளஸ் மைனஸ் ஆனா இந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே சொல்லி இருந்திருக்காங்க. ஆவரேஜா 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் லெக்சர். இதுக்கு அடுத்த லெக்சர்ஸ்ல வந்து we'll work out problems on this central force and Newton's second law of motion based பண்ணியும் வந்துட்டு we have few problems that is to be covered. So thank you.